அனைவருக்கும் வணக்கம். திருப்பூரிலிருந்து எஸ் தியாகராஜன். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது ஒரு பாகை முறை ஜோதிடம், ஒரு டிகிரி சிஸ்ட ஜோதிடம். இது நம்ம ஜாதகத்தில் எப்படி பலன் எடுக்கலாம் அப்படிங்கிற வழிமுறை தான் இன்றைக்கி நம்ம பார்க்கலான்னு இருக்கிறோம். வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா அடுத்தடுத்த புது புது விஷயங்கள் கண்டுபிடிச்சி உங்களுக்கு வழங்குறதுக்கு இது ஒரு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத கேட்டு வீடியோவை ஆரம்பிக்கிறேன். சரி, பாகை முறை ஜோதிடம் அப்படிங்கிறதும் ஒரு ஜாதகத்தில் நீசமும் உச்சமும் இருக்கிறதும் ரெண்டும் ஒன்று தானுங்க. புரியுதா? பாகை முறையும் ஒன்று தான், உச்ச நீசமும் ஒன்று தான். அது பாகை முறையை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா 7.5 7.5 பிரிங்க. 7.5 பிரித்தோம்னா 4 பகுதியாக வருதுங்களா? அதில் 1ஆம் இடமும் 4ஆம் இடமும் உங்களுக்கு உச்சம் நீசத்துடைய பலன் தரும். எப்படி? அதாவது 1லேருந்து 7.5 பாகைக்குள் இருக்கக்கூடிய ஒரு டிகிரியும் 22லேருந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிகிரியும் உச்சத்தையும் நீசத்தையும் சொல்லும். அதே மாதிரி நம்ம ஜாதகத்தில் உச்சமான கிரகம் உச்ச பலனை தரும், நீசமான கிரகம் நீச பலனை தரும். இந்த மாதிரி இருக்குதுங்க. சரி, இந்த மாதிரி அமைப்பில் நம்ம ஜாதகத்தில் எப்படி அப்ளை பண்ணி பார்க்குறது அப்படின்னீங்கன்னா, புதன் பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தில் புதன் பகவான் நீசமாக இருக்கிறார், புதன் பகவான் மீனத்தில் நீசமாக இருக்கிறார் அப்படின்னா புதனுடைய காரத்துவம் அத்தனையுமே ஏக்கம் தரும்னு அர்த்தம்ங்க. நீசம் அப்படின்னா என்னது? ஏக்கம் தரும். சார், நீசம்னா சுத்தமாக ஒளிஞ்சு போகிறது, இது ஆகாமல் போகிறது அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீசம்னு என்ன? ஏக்கம்னு அர்த்தம்ங்க. ஏக்கம்னா என்ன? இப்போ படிப்பறிவு மேலே அந்த பையனுக்கு ஏக்கம், அவ்வளோதான். அதாவது புதன் நீசம், படிப்பறிவு மேலே ஏக்கம். சூரியன் நீசம், தகப்பன் மேலே ஏக்கம் ஜாஸ்தி. சந்திரன் நீசம், தாய் மேலே பாசம் ஜாஸ்தி, தாய் மேலே ஏக்கம் ஜாஸ்தி. குரு மேல் நீசம், குரு பகவான் நீசம், குழந்தை மேல் ஏக்கம் ஜாஸ்தி, குழந்தை மேல் அக்கறை ஜாஸ்தி. அதே மாதிரி குருமார்கள் மேல் அக்கறை ஜாஸ்தி. இந்த மாதிரி காரகத்துவம் அத்தனையுமே நீசமான இல்லைன்னு அர்த்தம் இல்லைங்க. நீசமாகுதுன்னா ஏக்கமாகுதுன்னு அர்த்தம், ஏக்கம்னு அர்த்தம். அதுபோக ஏன் ஏக்கம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, நீசமாகிற ஒரு கிரகம் சாதாரணமாகவே அது நீசம் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உச்சமாகிற இடத்துல இருந்து தான் ஒரு கிரகம் உச்சமாகிற இடத்துல இருந்து தான் ஒரு கிரகம் நீசமாகுது. ஒரு கிரகம் உச்சமாகிற இடத்துல இருந்து தான் ஒரு கிரகம் நீசமாகுது. அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போது அங்கே உச்ச பலன் இருக்குது. அப்போ கீழே இருக்கிறவங்க மேலே போகத்தாங்க போகிறான். அதுதாங்க நீசம், ஏக்கம். அதை ஏங்கிட்டே இருக்கும்போது அதை பிடிச்சிருவாங்க இல்லையா? ஒன்று வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தால் கிடச்சிடுமா இல்லையா? முயற்சி செய்கிறது நம்ம கையில் தான் இருக்குதுங்க. முயற்சி எடுக்கிறது லக்னம் பார்க்கணும், அது வேறு சப்ஜெக்ட். அப்போது இந்த நீசம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன ஏக்கம்னு சொல்லிட்டேன். இதே ஏக்கத்தை தான் நம்மளுடைய டிகிரிக்கு கொண்டு வரோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, 1லேருந்து 7க்குள்ளே இருக்கிற பாகை ஏக்கம், ஏக்கத்தை தரும். ஒரு புதன் பகவான் இருக்காருன்னா, உதாரணத்துக்கு அதே தான், புதன் பகவான் இருக்காருன்னா அந்த பையன் படிப்பு மேலே ஏக்கமுள்ள பையன் அர்த்தங்க. பொழுதன்னைக்கு பேனா பென்சிலு படிப்பு படிச்சுட்டே இருப்பான். ஆனால் அவனுக்கு புரியாது, படிப்பறிவு அவங்களுக்கு புரியாது. படிப்பு மேலே உங்களுக்கு அக்கறை ஜாஸ்தி, ஆர்வம் ஜாஸ்தி. ஆனால் ஏறாது. அதுதான் டிகிரி கம்மியாக இருக்கு. அதே மாதிரி குரு பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். குரு உங்களுக்கு டிகிரி கம்மியாக இருந்துச்சுன்னா குழந்தை மேல் ஏக்கம் ஜாஸ்தி. குழந்தை கிடைக்காது, அதனால் ஏக்கம் ஜாஸ்தி. வழிமுறையில் கிடைக்கும், அது வேறு. குழந்தை இல்லை, அதனால் அந்த குழந்தை மேல் ஏக்கம் ஜாஸ்தி. இந்த மாதிரி சந்திரன் எடுத்துக்கோங்களேன், தாய் மேல் ஏக்கம் ஜாஸ்தி, தாய் மேல் பாசம் ஜாஸ்தி. சூரியன் எடுத்துக்கலாம், சூரியன் போய் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் 7.5 டிகிரிக்குள்ளே இருக்கிறாருன்னா வச்சுக்கோங்களேன். அந்த 7.5 டிகிரிக்குள் இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏக்கத்தை தரும். தகப்பன் மேல் ஏக்கம், அரசியல் மேல் ஏக்கம், அதிகாரத்து மேலே ஏக்கம், அரசு பணி மேலே ஏக்கம், இந்த மாதிரி அரசு துறை மேலே ஏக்கம். இந்த மாதிரி ஏக்கத்தை தாங்க தருது. நீசம் அப்படின்னாலும் டிகிரி கம்மினாலும் ரெண்டும் ஒரே பலன் தான், ஒரே பாயிண்ட். எப்படி வேணாலும் சுற்றி முற்றி விசாரிச்சு பாருங்கள், நீங்கள் வாடு பலன் எடுத்து பாருங்கள். இதுக்கும் அதுக்கும் பலன் மாறவே மாறாது. அந்த மாதிரி அமைப்பு இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உச்சம். அதாவது உச்சம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே இருக்குது.
உச்சம் அப்படின்னா எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படின்னா அது உச்சம் அப்படின்னா அசால்ட்டு. என்கிட்ட பணம் இருக்குது, அசால்ட்டு கரைஞ்சு போயிடும். பணம் இருக்குதுன்னா காப்பாற்றி வைக்கலன்னா என்ன ஆகுங்க, அது கரைஞ்சு போயிடும். அதனால் உச்சமாக இருக்கிறது வந்து உங்களுக்கு அசால்ட், அது மேலே அலட்சியம்னு சொல்லுவாங்க. உச்சமாக இருந்தால் அதுக்கு பேர் அலட்சியம். அதே டிகிரி அதிகமாக இருந்தாலும் அதே தானுங்க. டிகிரி அதிகமாக இருந்தாலும் அலட்சியத்தை தான் தரும். எப்படி குழந்தை வந்து குரு பகவான் குரு இருக்கான்னு வச்சுங்களேன். குருன்னா குழந்தை, பெருமணம், நல்ல நேரம், சுபகாரியம், எல்லாம் சகல விதமான ஒரு நல்ல நிகழ்வுக்கு காரணம் குரு. எல்லாமே ஈஸியாக கிடைக்கும். யாருக்குங்க? குரு பகவான் உச்சத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்கும். இவங்க தான் போகிறதில்ல, இவங்க தான் எதையும் செய்யறதில்ல. இவங்க தான் வந்து அது சரி போனால் குழந்தைகளா, குழந்தை மேலே ஒரு அக்கறை இல்லாத மாதிரி அது இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன. ஆனால் குழந்தை அதிகமாக இருக்கும். வேண்டாம் வேண்டான்னு ஒதுக்க ஒதுக்க இவங்களுக்கு எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து உச்சபாகை இதே வேலையை தான் செய்யும். அதுவாக வந்து பார்த்திங்கன்னா உச்சமான கிரகமும் இதே வேலையை தான் செய்யும். அதான் சொல்ல பார்த்தீங்களா, பாகை முறையில் டிகிரி அதிகமானால் உங்களுக்கு ஒரு அலட்சியத்தை தருவார். செவ்வாய் உச்சமுங்க. ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் உச்சம், சரிங்களா, செவ்வாய் உச்சமாயிடுச்சு அப்படின்னு என்னங்க, இடந்தடங்கள் வாங்கி வீடு மனை வண்டி வாகனம் இடந்தடங்கள் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அதே கிடைக்கும். அதே பையன் வந்து வேலைக்கு போகிறான், வண்டி ஒன்று வாங்கி கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக அப்பா சொல்லுவார். அதே மாதிரி வீடெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சிரும். இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இவருக்கு வந்து எனக்கு தேவையில்லை, இப்போதைக்கு வேண்டாமா அப்படின்னு அலட்சியப்படுத்தக்கூடியது அந்த உச்சமான டிகிரியும் உச்சமான கிரகமும் இப்படி அலட்சியப்படுத்துவாங்க. நீசம் மட்டும்தான் ஏக்கத்தை தரும். ஏன்னா உச்சமாகிற இடத்துல ஒரு கிரகம் நீசமாகும், நீசமாகிற இடத்துல ஒரு கிரகம் உச்சமாகும். ஏற்கனவே போட்ட பதிவு தான் ஒரு இந்த விஷயம் மட்டும் நான் சொல்லியிருந்தேன். உச்சமாகிற இடத்துல ஒரு கிரகம் நீசமாகிறதுனால அவங்க உச்சமாயிட்டேன்னு விட்டு ரொம்ப இது மண்டக்கணத்தில் இருக்கக்கூடாது. எப்பவும் போல் அதை தாக்கு பிடிச்சி அது இறுக்கி பிடிச்சி வழி இருந்துச்சுன்னா என்னைக்கு இருந்தாலும் பிற்காலத்தில் அது உபயோகமாகும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நீசமானவங்க அதை ஏக்கத்தைப்பட்டு எப்படி ஆனாலும் அதை பிடிச்சிருவாங்க. நீசமானவங்க எப்படி இருந்தால் பிடிச்சி. இப்போது சூரியன் நீசம்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் நீசம்னா அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே சனி பகவான் உச்சமாகிறார். அப்போ சனினா மகன், சூரியன்னா தகப்பன். அப்போது சூரியன் உச்சமான சனி நீசமாவார், சனி உச்சமான சூரியன் நீசமாகுங்கிற பலன் அங்கே இருக்குது. அதாவது நீசம் ஆகாதுன்னு இல்லைங்க, அங்கே ஒரு பலன் இருக்குது. அப்படிங்கும்போது அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாதுன்னு சொல்ல பாருங்க. இப்போ பாருங்கள், சூரியன் நீசமான அப்பாவோட அந்த பையன் அப்பாவை வச்சு பார்க்க முடியாத சூழ்நிலை. சூரியன் நீசமாயிட்டாருன்னா அந்த அப்பா வந்து இந்த பையன்கிட்ட இருக்க மாட்டார், சும்மா வந்து போவார். அப்படிங்கும்போது அப்பா மேலே ஏக்கத்தை தருமா இல்லையா? அப்போது சூரியன் நீசமாகிறதுனால இந்த குழந்தைக்கு இந்த பையன் ஜாதகருக்கு அப்பா மேலே ஏக்கத்தை தரும். இது வந்து சூரியன் நீசமானா. சூரியன் குறைவான டிகிரி வாங்கினாலும் இதே தான் பலன் வருங்க. எப்படி? அப்பா மேலே ஏங்க வைக்கும். அப்போ அப்பா மேலே ஏங்க வைக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், நமக்கு இந்த அப்பா மேலே பாசம் அதிகமாகிடும். இந்த மாதிரி சூரியன் உச்சமான என்ன ஆகுங்க, அது அப்பாவுக்கும் பிள்ளைக்கு ஆகாது. ஏன்னா சூரியன் உச்சமானாலும் அப்பா பிள்ளைக்கு ஆகாதுன்னு அங்கே சனி பகவான் நீசமாகிறதுனால அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாது. அசால்ட் அலட்சியப்படுத்துவாங்க. அலட்சியம்னா அப்பா தானே வர்றாரு போவார், அவ்வளோதான், அவன் அங்கே இருப்பார் இங்கே இருப்பார், இந்த மாதிரி அலட்சியமான ஒரு பதிலை சொல்லுவாங்க. சூரியன் நீசமானால் அப்பா எங்கே இருக்காருன்னு தெரியல, பார்க்கணும் பிடிக்கணும் அப்படின்னு ஒரு ஏக்கங்கள் வரும். சூரியன் உச்சமான அப்பா மேலே ஒரு அலட்சியங்கள் தருவார். இதுதான் வந்து ஒவ்வொரு காரகம். சார் சுக்கிரன் உச்சமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், மனைவியை மதிக்கவே மாட்டாங்க. புரிஞ்சுக்கோங்க, சுக்கிரன் உச்சமாச்சுன்னா மனைவியை மதிக்கவே மாட்டாங்க. மதிக்க மாட்டாங்க அப்படின்னா அந்த அம்மாவுக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சிரு. அந்த அம்மாவுக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சிரு. அப்போ கிடைக்கும்போது இவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லையே, என்ன எல்லாமே அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா அப்புறம் என்ன, அவங்களுக்கெல்லாம் சரியாக போயிடுமில்ல. அந்த மாதிரி அதே மாதிரி சுக்கிரன் நீசமாச்சுன்னா ஒருவருடைய ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் நீசமான சந்தேகம் வருங்க. மனைவி மேலே சந்தேகப்படக்கூடியது. ஏன் சந்தேகம் வருதுன்னா பாசம் அதிகமாக இருந்தால் அது சந்தேகம் அல்ல. பாசம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஏக்கமுங்க. அதை சொல்லிக்கிறேனே நான் உங்களுக்கு, ஏக்கம். சூரியன் நீசமானா சுக்கிரன் நீசமானா மனைவி மேலே மனைவியை தாங்குறவங்க, மனைவி ஏக்கிறவங்க, மனைவி எங்கே போகிறா என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா 64 மணி நேரம் கவனிக்கிறது அவங்க தான். அது நம்ம ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் நீசமானா சந்தேகம் வர்றது இதேனால தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க எங்கே போனால் என்ன, அதோட அவங்க வேலையை செய்வாங்க, பின்னாடியே வரான்னு சொல்லி ஒரு பேச்சுக்கு உங்களுக்கு வரும். அதனால் அந்த ரியலாக அது இருக்குது, ஜாதகத்தில் அது இருக்குது. அதனால் சுக்கிரன் நீசமாச்சினாலும் சுக்கிரன் டிகிரி கம்மியாக வாங்கினாலும் உங்களுக்கு ஏக்கத்தை தரும். அதே மாதிரி உச்சமாகிடுச்சுன்னா அலட்சியமாகும். உச்சமாகிடுச்சுன்னா கண்டிப்பாக அது ஒரு அலட்சியமாகும். சனி உச்சமாக அதே மாதிரி சனி பகவான் அப்படி தான்.
சனி பகவான் உச்சமாயிட்டா வேலை தேடி தேடி வருமுங்க. சனி பகவான் உச்சமாயிட்டா வேலை தேடி தேடி வரும். அதிக டிகிரி வாங்கினாலும் அப்படி தான், வேலை தேடி அசால்ட்டு. இவனுக்கு 4 கம்பெனி இல்லாட்டி 4 கம்பெனி இருக்கிற போடா அப்படின்னு சொல்லி அசால்ட்டு. அந்த மாதிரி சனி பகவானுக்கு வந்துடும். ஏன்னா தொழிலதிபதி இல்லையா, தொழில் தேடி தேடி வரும். இதே சனி நீசமானவங்க பாருங்கள், அந்த கம்பெனியை பூட்டுறதெல்லாம் அவங்க தான். பூட்டுற வரைக்கும் இருந்து காலையில் குடும்பத்தை கூட கவனிக்க மாட்டாங்க. நேராக கம்பெனிக்கு 24 ஹவர்ஸ் மென்டலாகவே கம்பெனியாகவே தெரிவாங்க. ஏன்னா அந்த கம்பெனியில் வேலை செய்யணும், அந்த கம்பெனி பூட்டு வரைக்கும் வாங்கி வச்சுக்கணும். 10 மணி காலையில் நேரத்தில் எழுந்துச்சு வேலைக்கு போகுது, லேட் நைட்டாக வர்றது. இந்த மாதிரி வேலை மேல் அக்கறை இருக்கிறவங்க ஜாதகத்தை வாங்கி பாருங்கள், இந்த 7.5 டிகிரிக்குள்ளே தான் இருக்கும். அதே மாதிரி அலட்சியப்படுத்துன்னு வாங்கி பாருங்கள், சாதாரணமாக இருக்குது. 50% மேலே இருந்துச்சுன்னா அவன் அலட்சியப்படுத்துவான். மீதி நடுநிலையாக இருக்கிறவங்களுக்கே தெரியும், அது உங்களுக்கு தேவைன்னா தேவை, இல்லைன்னா இல்லை. அதாவது இந்த 7.5க்கு மேலே 7.5க்கு மேலே 22க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அது அதாவது அளவான பலன் தான். உச்சத்துக்கும் நீச்சத்துக்கும் தான் இப்போ நான் அதாவது அதிகமான டிகிரிக்கும் குறைவான டிகிரிக்கும் தான் இப்போ நான் பேசியிருக்கிறேன். இப்படி தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு இதை எடுத்து பாருங்கள். ஒவ்வொன்றுக்குமே நான் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவிலையும் ஒவ்வொரு விஷயம் தொட்டு கொடுப்பேன். அந்த தொட்டுக்கூட விஷயம் எப்படின்னா, மலார்னு எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னா என்னது மாதிரியே உங்களுக்கு பலன் எடுக்க முடியாதுங்க. என்ன நம்ம ஒரு இதில் மைண்டில் பலன் எடுப்போம், நீங்கள் ஒரு மைண்டில் பலன் படிங்க. ஆனால் ரோட்டு ஒன்று தான், விதிமுறை ஒன்று தான். சூரியன் நீசம்னா நீசந்தான், அது நம்ம எல்லாத்துக்கும் நீசந்தான். அது எப்படி நம்ம சொல்ல வர்றோம் அப்படிங்கிறத விஷயம். ஏன்னா சூரியன் அப்படின்னால காரணம் எவ்வளோ இருக்குதுங்க. நான் சொல்லிட்டேன், சூரியனால தலைக்கு மேலே இருக்கிறது எல்லாமே. அப்போ நீசமான அத்தனை எனக்கு வேணும், உச்சமான இருந்துட்டு போட்டு அங்கே தான் இருக்குது, இருந்துட்டு போட்டு, இவ்வளோதான். இதுதான் வழிமுறை. இதெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தருடைய கருத்து எப்படி எடுக்க போகிறோம், அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறோமா இல்லை எல்லாம் மொத்தமாக எடுக்கிறோமா அப்படிங்கிறதான விதி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்.